ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகி விலாக். இன்றைக்கி நம்ம கோவக்காய் பொரியல் எப்படி செய்யணும் பார்த்துலாம். 1/2 கிலோ கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு, சீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன். இவ்வளோ தான் நம்ம செய்கிறதுக்கு தேவையானது. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்குருவோம். எண்ணெய் விட்டு இப்போ சூடாகட்டும். இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கிடுவோம். அது நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பை போட்டு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்குருவோம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ கோவக்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்குருவோம். சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். அது வர நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கோவக்காய் ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. சுகர் உள்ளவங்க அதிகமாக எடுத்துக்கோங்க, நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை கோவக்காய் ஜூஸ் போட்டு கூட சாப்பிடுங்க. ரொம்பவே உடம்புக்கு பலன் தரக்கூடியது. இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி எடுத்துகிட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ திறந்து பார்ப்போம் வதங்கிருச்சான்னு. இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ அதுக்கு தேவையான நம்ம மசாலா சேர்த்துக்குருவோம். எடுத்து வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்குருவோம். மஞ்சத்தூள், சீரகத்தூள் 2ஐயும் போட்டு மிளகாத்தூள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டுங்க. இந்த மசாலா வாசனை போகணும். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ துருவி வச்சுருக்கிற தேங்காயை நம்ம ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு அது கூடயே மல்லி இலையும் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு அருமையான கோவக்காய் பொரியல் ரெடி. தேங்காய் துருவி இறக்கும்போது போட்டு இறக்குனா போதும். எவ்வளோ அழகாக பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்கணும் போல் இருக்குதுல்ல. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு பார்ப்போம். யாராருக்கெல்லாம் அந்த கோவக்காய் பிடிக்கும்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.